இந்த ஊர்ல எங்கடா போய் வீட்டை தேடுறது? ஒரு வயசு பிள்ளைங்கானா பூரா கிளவிலா இருக்கு. ஊரை விட்டு எல்லாம் ஓடிடுச்சுங்களா? டேய் யாராச்சும் கேள்றா. இந்த உட்காந்துருக்காளு ஒரு சட்டங்கான குமுறிக விளையிட்ட கேளு. ஏம்பாட்டி இங்க கோமதி வீடு? கோமதியா? நம்ம கோமதி. ஏங்களவே உனக்கு தெரியுமா? பட்டணத்துல போய் காலேஜ் படிக்குதே அந்த செவத்த பொண்ணு. ஆமா ஆமா அந்த பிள்ளைதான். ஆமா நம்ம பெரியவரோட மகடி. ஏன் உன் பேத்தியோட ஃப்ரெண்டு தானே? ஆமா அதுக்கு என்ன இப்போ? அந்த புள்ள நல்லா படிச்சு காலேஜுக்கு போயிருச்சு. உன் பேத்தி சும்மா வீட்டுல தானே இருக்கா? ஏன் உன் பேரன் கணேஷ் மட்டும் ஒழுக்கமா? அந்த பொண்ணு பின்னாடி சுத்தி லவ் லெட்டர் கொடுத்து அவங்க அண்ணன் கிட்ட செருப்படி வாங்கி கட்டிக்கல? பாட்டி நாங்க அதை பத்தி கேட்கல. அவ அண்ணனுங்க அவ்வளவு மோசமானவனுங்க? அட இவ கிடக்குறா. அவ அண்ணனுங்க தங்கமானவனுங்க. தங்கச்சி மேல உசுரே வச்சிருக்கானுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிறந்த பொட்ட புள்ள இருக்காதா பின்ன? அப்பதானே அவங்க அம்மா இறந்தாங்க. அது ரெண்டாவது பிள்ளை பத்மா பிறந்தபடி. அப்பதான் அந்த கிழவி கூட லூஸ் ஆயிடுச்சு. அவ லூசுனா நீ மட்டும் என்னவா? பேசுன சரி ரெண்டாவதா பையன் தான் பிறக்கணும்னு எதிர்பார்த்தாரு. பொண்ணா போச்சு. அவருக்கு பையனா ரொம்ப பிடிக்குமாடி? ஆமாண்டி இப்ப கூட தனக்கு மருமகனா வர போறோம்னு தான் மகன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அத்தை தான் தான் பிள்ளைகளா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல குடும்பம்டி. எல்லாரும் ஒத்துமையா கூட்டு குடும்பமா இருக்கணும்னு. என்னமா பிள்ளை இது? அடைச்சு கிடந்த வாயில அணுகுண்ட போட்டு விட்ட. இனி இவளுக்கு மூடு ஆளுகளா சட்ட 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 சட்டன்னு வெட்டிக்கிறாளுங்க பாரு. இல்லைங்கம்மா அது வந்து எதன் குடும்பத்தா போடும் வெயிட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணோட குடும்பம் சந்தி சிரிச்சிருச்சு. இந்த மரம் செடியா இருக்கும் போது உட்கார்ந்து அவ்வளவுதான் நினைக்கிறேன். இன்னும் உருட்டாளுங்க. வாடா நம்ம போவோம். ஏப்பா பேரை மட்டும் கேட்டுட்டு போறிய வீடு எங்கன்னு தெரியுமா? அதை தவிரதான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. இப்படி நேரா போனா பெரிய வீடு வரும். அதான் அவங்க வீடு. ஏன் கிழவி இத சொல்றதுக்கு இம்புட்டு நேரமா? ஏன் இப்படி? எதுக்கு போற அவங்க வீட்டுக்கு? அவர் பொண்ணை இவனை கட்டி வைக்க போறான். இந்த கிழவி இப்படியே ஒவ்வொரு ஊருக்கும் போய் இதே மாதிரி தாயை கட்டி உருட்டு. ஊரு விளங்கு எவ்வளவு கிழிஞ்சிருக்கு பாரு ஒவ்வொருத்தையும். மாப்பிள மோதிரத்தை கொடுத்தமா அந்த மாதிரி இருக்கணும். என்னடா டேய் வீடு சாமியார் மடம் மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள பழைய நடிகைகள் நிறைய பேர் இருப்பாங்க போலயே. மாப்பிள வீடு சூப்பரா இருக்குல்ல? ஆமா ஆஸ்திரேலியா டூரிஸ்ட் ஒரு ஊரை சுத்தி பார்க்க வந்துருக்காரு. வீட்டை ரசிச்சிருக்காரு. போய் மோதிரத்தை கொடுத்துட்டு பையன் வாங்கிட்டு வர வழிய பாடுறேன். யாரு வேணும்? இங்க கோமதின்றது? கோமதியா? ஆமா பாட்டி. நீ ரொம்ப லேட்டா வந்துட்டியப்பா. அவ சத்து போய் 2 வருஷம் ஆச்சு. இல்ல எனக்கு காலை கூட ட்ரெயின்ல பார்த்தேன் பாட்டி. பாட்டியா? பாட்டி சத்து போய் 4 வருஷம் ஆச்சு. ரைட். இல்ல அவ்வளவு மாப்பிள இரு இரு அவசரப்படாத இரு. ஏய் கிழட்டு மூதேவி. ஏய் இருடா. மூதேவியா? மூதேவி சத்து போய் 3 வருஷம் ஆச்சு. பாத்தியா மூதேவி செத்து 3 வருஷம் ஆச்சான். இது யார் தெரியுமா? அது அங்க பார்த்தோம் பாத்தியா மெண்டல் கிளவிய. அதுல ஒண்ணுதான் அது. இன்னைக்கு லீவை போட்டு மீட்டிங் போகாம இருக்குன்னு நினைக்கிறேன். இதுகிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம கிளம்பலாம். மாப்பிள எல்லா லூசு கிளவி நம்மளே டார்கெட் பண்ணுது. தயவு செய்து போயிடலாம். யாரு உங்களுக்கு என்ன வேணும்? இங்க கோமதின்றது நீங்க? இந்த மோதிரம். அண்ணா அண்ணா மோதிரத்தோட கொண்டாடுங்கண்ணா. ஐயா பைத்தியக்காரன். அண்ணா அவன் வந்துட்டானா? ஐயா அவன் மோதிரத்தோட இங்கே வந்துட்டாயா? மாப்பிள இந்த வீட்டை பார்க்கும்போது நினைச்சிட்டா அது பைத்தியக்கார ஆஸ்பத்திரின்னு. உள்ள நுழைஞ்சிருந்து எல்லா போயிலும் பைத்தியக்காரனா இருக்காங்க. பாடா போயிலாம் கடிச்சிட்டு போறாங்க. பணத்தை வாங்கணும்டா. என்னடா டேய் என்னடா அருவாளை தூக்கி இப்படி ஓடி வராங்க. டேய் யாரா இவங்க? டேய் மாப்பிள வாடா. டேய் பாண்டே நிறுத்துங்கப்பா. மாப்பிள என்னடா நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாரா? போடுற என்ன உள்ள வச்சு போடுங்க. வெளியே யாருக்காவது தெரிஞ்சிட போகுது. என்னடா உள்ள வச்சு காப்பி போட்டு கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போறான் அந்த ஆளு. இப்ப தப்பிச்சுடா. உள்ள வந்தோட என் கையில தானே சாவு உனக்கு. மாப்பிள என்ன 4 நாய்கள் வைக்கல போட்டானா? மாப்பிள அவசரப்படாத.
இவன் யோசிக்கிறத பார்த்தா ஏதாவது பஞ்சு டைலாக் பேசுவான்னு நினைக்கிறேன். பேசிட்டானா அவனையும் எடுத்துருவான். அவசரப்படி நீயே வெட்டிக்காத, கழுத்து தட்டுவி. இந்த சந்தனமாட்டி அறுவல் எடுத்த ரத்த மகம் வச்ச சரித்திரமே இல்லடா. உள்ள விட்டுவாங்கடா. இதுக்கு அவன் கழுத்தையே வெட்டிருக்கான். ரொம்ப பழைய பஞ்சு டைலாக் பேசிட்டு போறான். பாவி டேய், ஏன்டா மச்சான் நம்மள கொல்ல ட்ரை பண்றாங்க? பாஸ் நம்மளே இல்ல உங்களை. பாவி அண்ணே, உங்க எல்லாரையும் பார்த்தா படிச்ச பேங்க் ஆபீசர்ஸ் மாதிரி இருக்கீங்க. நான் சொன்னா நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவீங்க. நான் ஏதோ இவர் இந்த வீட்டு அட்ரஸ் கேட்டாருனே, அதுக்கு தானே கூட்டிட்டு வந்தேன். மத்தபடி இவருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கு ஒரு 1000 பிரச்சனை இருக்கலாம், நீங்களா பார்த்து பைசா பண்ணிக்கங்க. மாட்டானே, தம்பியை பத்திரமா பாத்துங்க. வரேன். எல்லாம் உன்னாலதான்டா. நான் அப்பவே சொன்னீங்க கேளுடா. அண்ணே ஒரு நிமிஷம். இவனை கூட்டிட்டு போறீங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. மோதிரத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன எதுக்கு நீ தேவையில்லாம கூட்டிட்டு போறீங்க? நீங்க பாக்குறத பார்த்தா சொல்ல மாட்டீங்க. இந்த குழந்தை இருக்கு, நான் அதுக கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உங்க மூஞ்சிய பார்த்தா பயமா இருக்கு. ஏன் பாப்பா, இங்க என்ன பிரச்சனை நடக்குது? எங்க கோமதி அக்கா வீட்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களா, அவங்க லவ் பண்ற பையன் கிட்டதான் மோதிரத்தை கொடுத்து அனுப்புவேன்ட்டு லெட்டர்ல எழுதிருக்காங்க. இந்த வீட்டு பிள்ளை எவனே இழுத்துட்டு ஓடி இருக்கு. நீ கரெக்டா வந்து மாட்டிக்கிட்ட. இனி ஒண்ணும் பண்ண முடியாது. நீ சாக போற கன்ஃபார்ம். என்னம்மா, நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா தான் உங்களை கொல்ல போறாரு. ஐ ஜாலி. உன் மண்ட காலி. ஏடா, எங்களை கொலை பண்றதுல உங்களுக்கு என்னடா அவ்வளவு சந்தோஷம்? அப்பதான் எங்களுக்கு ஸ்கூல் லீவ் கிடைக்கும். என்ன மாப்பிள்ள, என்னமோ தீபாவளிக்கு லீவ் போடுற மாதிரி சொல்றாங்க. ஸ்கூல்ல டீச்சர் கொடுக்குற டார்ச்சர்ல கொலை பண்ணி லீவ் போடணும்ன்ற அளவுக்கு வந்திருக்காங்க. வர்றா சரியா, அந்த நாயே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த அங்கிளை கொன்னதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல கறிமீனெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்களா, அந்த எலும்பெல்லாம் இந்த பப்பிக்கு தான். அதனாலதான் சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ள, உலகார குடும்பமா இருப்பாங்க போலயடா. நாய் முதற்கொண்டு கொடூரமா மாத்தி வச்சிருக்காங்க. நம்மள என்ன பண்ண போறான்னு தெரியலையடா. இதுதான் மாப்பிள்ளையா? ஆமாங்க, நான் மாப்பிள்ளையோட சித்தி, இவரு சித்தப்பா. வணங்க. பொண்ணை வர சொல்லுங்களேன். ஹலோ, பொண்ணுக்கு வெக்கம் போல. 10 சவர நகை, 10,000 ரொக்கம், மீதி கல்யாண செலவையெல்லாம் நீங்களே பாத்துப்பீங்கன்னு தரகர் எங்கள்கிட்ட சொன்னாரு. உங்களை பத்தி ஊர்ல விசாரிச்சு பார்த்தா எல்லாம் நல்லபடியா சொன்னாங்க. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுகிட்டே ஒரு வார்த்தை கேட்டுங்களேன். சித்தப்பா, எந்த பொண்ணுக்கு இந்த ஹீரோ பிடிக்காம இருக்கும்? நான் சரணா பவன சர்வர் இருக்கேன். மாசம் 6,000 ரூபாய் சம்பளம். கல்யாணம் முடிஞ்சதும் தனியா வீடு குத்துறாங்க. எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த வாரமே கல்யாணம் வச்சுக்கலாம். நான் ரெடியா இருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன், நான் சினிமா ஹீரோவா நடிக்கிறதுக்கு டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். சரிடா, அது ஆகுறப்ப பாத்துக்கலாம். சித்தி, இப்ப ஒரு டைரக்டர் பார்த்தேன். யாரு? அந்த 2 இட்லி கேட்டு சட்னி அந்த டைரக்டரா? அந்த டைரக்டர்ல வேற டைரக்டர். 50,000 குறா, உன்னை பெரிய ஹீரோ ஆகுறேன்னு சொல்லிடுறாரு. ஓகே ஆயிட்டா? டாப்ல உள்ள விஜய், அஜித் எல்லாம் என்ன பார்த்து மெருவாங்க. நான் தான் முதல் அமைச்சது.